லாஸ்ட் 1.5 மந்த்தா வந்து என்னால வீடியோ போட முடியல. ரீசன் பார்த்தீங்கன்னா, லேசினஸ் கிடையாது. அதே மாரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல. சுத்தமா வந்து உடம்பு முடியல. டெய்லி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனா சில நாள் வந்து பெட்ல இருந்து என்னால எந்திரிக்க கூட முடியல. இன்னும் சைலண்டா இருந்தா நான் என்னையே வந்து லூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதான் இன்னையிலிருந்து ஹானஸ்ட்டா வீடியோ போட திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அரேபியன் அன்னைக்கு உங்க சப்போர்ட் மட்டும் எப்பவுமே போதும். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாவே மயிலோட வந்து வாழ்க்கை வந்து சிதறற சத்தம் மாதிரி தான் வந்து ஓடுது. எபிசோட் ஆரம்பமே ஒரு கனமான மௌனத்தோட தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அம்மா வீட்ல ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. நீ என்னென்ன நடக்குமோ அப்படின்றது தெரியாம மயில் வந்து அழுதுகிட்டே வந்திருக்கா. அவளுக்கு முன்னாடி எதிர்காலமே வந்து இருட்டா தான் வந்து இருக்கு. சரவணன் இல்லாத வாழ்க்கைய அவளால வந்து நினைச்சு கூட வந்து பார்க்க முடியல. மயில்ட்ட இருந்து வந்த ஒரு கால்னால ஆத்திரத்துல கோமதி என்ன காரியம் செஞ்சாங்க? இதனால ராஜி என்ன முடிவு எடுத்திருக்காங்க? மயில் அடுத்ததா வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அம்மா வீட்ல அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. சோ அப்ப அவளோட பொருள் எல்லாமே சரவணன் வந்து திருப்பி அனுப்பின வண்டி ஒன்று வருது. அத பார்த்த மயிலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செம்ம ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க. மயில் மேல செம அதிருப்தியில் இருக்கிற நிலையில தான் அவள்ட்ட இருந்த கால் வரனால கோமதி உச்சகட்ட கோபப்படுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்ல பார்க்கலாம். மயில் வந்து இனிமே சரவணோட வாழ்க்கையில இல்ல அப்படின்ட்டு அதிரடியா பாண்டியன் வந்து முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வீட்ல இருக்கிற மயிலோட பொருள் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்புறதுக்காக வேண்டி வண்டி ஒன்று வர வைக்கிறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ் அவ யூஸ் பண்ண எல்லா பொருளையும் ஏத்துறாங்க. ஒரு கட்டத்துல அவளோட செருப்புல இருந்த எல்லாத்தையுமே சரவணன் வந்து திருப்பி அனுப்பிடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்து கோமதி பாண்டியன் 2 பேருமே செம ஷாக்கிங்ல அப்படியே இருக்காங்க. சரவணன் இந்த மாதிரி பொருள் எல்லாமே திருப்பி அனுப்புறதுனால புதுசா ஏதாவது பிரச்சனை வெடிக்குமா அப்படின்ட்டு ராஜி மீனா 2 பேருமே பயப்படுறாங்க. மாணிக்கம் வீட்டுக்குள்ள வந்த உடனே பாக்கியம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வண்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப மயிலோட முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பிக்கை ஒன்று வருது. உடனே மயில் என்ன கூட்டிட்டு போறக்கா வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அது இல்லாம சரவணனோட மனசு வந்து மாறிட்டானா அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டே வந்து வெளியில வர அங்க வந்து பார்த்தா அவங்களோட பொருள் எல்லாத்தையுமே வந்து இறக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கா. பாண்டியனோட வீட்ல இருந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த வண்டியோட டிரைவர் வந்து சொல்லி இந்த பொருள் எல்லாத்தையுமே இறக்கி வைக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா மயிலுக்கு வந்து மூச்சு நிக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. இதனால மயில் என்னமா இப்படி எல்லாம் பண்றாங்க, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, எல்லாமே போச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவ முழுசா உடஞ்சு போய் அங்கேயே வந்து உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா. ஸோ வண்டி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இதனால பாக்கியம் வந்து கடுப்பாய் போங்க எங்க வீட்டுக்குள்ள தள்ளிடாதீங்க அப்படின்னு அவங்களை திட்டி அனுப்பிடுறாங்க. அந்த சாமானத்துக்குள்ள இருக்கிற ஒரு சாரி வந்து கண்ணில் வந்து படுது. அப்போ அங்க இருக்கிற ஒரு புடவையை பார்த்து எமோஷனல் ஆகிறா. சரவணன் வந்து இவளுக்கு வாங்கி கொடுத்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கதறி வந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ பாக்கியம் எதுவும் அவள் வந்து அணைச்சிட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பொருள் எல்லாமே திருப்பி அனுப்பிட்டா எல்லாமே முடிஞ்சிருமா, மாப்பிள கட்டண தாலி உன் கழுத்துல தானே இருக்கு, நீ கவலைப்படாத, அம்மா உன்னை அந்த குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள போன உடனே மயில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என் வாழ்க்கை போச்சு, இனிமே என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்கா. இங்க இப்படி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதே டைம்ல பாத்தீங்கன்னா கோமதி இங்க இவங்களோட 2 மருமகளோட ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் பழனியும் அங்க வர்றான். ஸோ இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல தான் கோமதியோட நம்பருக்கு ஒன்று கால் வருது. அதுல மயில்ன்ற நேமை பார்த்த உடனே ஆத்திரப்படுறாங்க. உடனே அவளோட நம்பர் வந்து பிளாக் லிஸ்ட்ல போடுங்க அப்படின்னு வந்து சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயில் வந்து பழனிக்கு வந்து கால் பண்றா. அதையும் வந்து பிளாக் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜிக்கு வந்து கால் வருது. அவளையும் வந்து பிளாக் லிஸ்ட்ல போடுடி அப்படின்னு கோமதி வந்து சொல்றாங்க. அப்படியே மீனாக்கு வந்து கால் வருது. உன் அக்கா உனக்கு கால் பண்ணியிருக்காளா, முதல்ல உன்னை பிளாக் லிஸ்ட்ல போட சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவளோட நம்பர் வந்து பிளாக் பண்ணு அப்படின்னு கோவத்தோட வந்து கோமதி வந்து சொல்றாங்க. இவளுக்கு வந்து பொருளை திருப்பி அனுப்பின உடனே இருக்க முடியல போல, உடனே ஒவ்வொருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளால இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப கோமதிக்கு வந்து பழனி வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடுறான். அப்ப ராஜி வந்து பழனி வந்து என்ன கேட்கறானா, நான் கொடுத்த லெட்டர் வந்து அப்பா சித்தப்பா படிச்சாங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு அவன் வந்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, 2 பேருமே படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே கோமதிக்கு ஒண்ணுமே புரியாம என்னடி லெட்டர் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி சொல்லி அனுப்பினேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றானா, நான் நேர்ல போய் பார்க்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு கோமதி வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனா பழனி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ போய் பாரு ராஜி, அவங்க வந்து முதல்ல கோவப்பட்டாலுமே அடுத்தடுத்து வந்து மனசு இறங்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றான். பழனி இந்த மாதிரி சொன்ன உடனே கோமதி வந்து வேண்டான்னு வந்து தடுத்துமே வந்து ராஜி வந்து அவ அப்பா வீட்டுக்கு வந்து கிளம்பி போறா. இதனால அடுத்தடுத்த எபிசோட்ல இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ராஜி அங்க போற முடிவுனால என்ன ஆக போகுது, அதே மாதிரி மயிலோட வாழ்க்கையில வந்து புதிய திருப்பம் வருமா, கோமதியோட கோபம் வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்றது எதுவுமே தெரியாது. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல வந்து சிதறன மயிலோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அப்பா வீட்டுக்கு தைரியமா நடந்து போகிற ராஜியோட முடிவு. இந்த 2 முடிவுமே ஒரே இடத்துல வந்து சந்திச்சா பாண்டியன் குடும்பத்துல அமைதி வந்து திரும்ப வருமா, இல்ல இன்னொரு பெரிய புயல் தான் அந்த ஆரம்பமாக போகுதா அப்படின்றத நாளைக்கு எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மனசு வந்து உடைக்க போகிற உண்மை வந்து கண்டிப்பா வெளியாகும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அரேபியன் அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.